தளபதி விஜயின் ஜனநாயகன் first day first show. Title sponsor Presta Women's Wear. Presta அனைத்திலும் பெஸ்டா. Presta Innerwears, Leggings, Nighties. Powered by the Chennai Silks. Let the celebrations begin. WeCare, one-stop solution for all your skin and hair needs. VVD, 80 years of legacy in consumer goods. Supporting partner Waldress. Yes, India can. India's superpower begins here. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் விஜய் விக்கி. இன்னைக்கு FDFSல நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் சாரோட ஜனநாயகன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படம் எப்படி இருக்குது, செலிப்ரேட் ரெடி பண்ண பார்க்கலாமா? தளபதி ஸ்டைலில் சொல்லணும்னா ஐ ஆம் வெயிட்டிங். ஃபேர்வெல் இது 33 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அவரோட சினிமா பயணத்திலேருந்து இன்றைக்கி மக்கள் ஒரு பிரதிநிதியாக முக்கியமான இடத்துல ஒரு பொறுப்பை எடுத்திருக்காரு. ஸோ இதை வழி அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கடமை வந்து நமக்கு இருக்குது. ஸோ அதனால தான் அவரோட 68 ஃபிலிம்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். 69 தான் இங்கே ஜனநாயகன் பண்ணியிருக்கோம். ஒரு ட்ரிபியூட்டாக பண்ணுறது தான். அண்ட் இது ஒரு கின்னஸாக பண்ணுங்கிறது தான் ஒரு ஸ்டார்டிங்கில் 7 months முன்னாடி பண்ண ஐடியா. சில விஷயங்களால் பண்ண முடியல. என்னென்னா கடைசி படத்தை கடைசி நாள் வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொரு ஸ்டேட் நம்ம திராவிட 4 ஸ்டேட்லேயும் போயிட்டு பார்த்து 100 days அப்படின்னு பண்ணுறது தான் ஐடியாவாக இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் தள்ளி போச்சு. ஸோ இருந்தாலும் இந்த வேறு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா அண்ணன் மக்களுக்காக வந்தார். இப்போ அண்ணனுக்காக நான் எதாவது பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நான் ஒரு கேம்பெயின் பண்ணேன். லிட்டரலி 5300 kilometers 38 districts நான் தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டு ஒவ்வொரு மாவட்டமாக கேம்பிங் போட்டு ஒவ்வொரு மக்களுக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்குது, மீனவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இளைஞர்களுக்கு என்ன தேவைப்படுது, ஒரு கட்டமைப்பு இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் என்ன மாதிரி லெவல்ஸ் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மக்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் டேட்டாவாக வந்து ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணேன். நிறைய குரல்கள் மக்களோட கோரிக்கையை நான் வந்து சேகரித்தேன். இந்த பயணம் அண்ணனுக்காக பண்ணிவிட்டு வெளியே வரும்போது நம்ம ஒரு அரசியல் புரிதலோட விஷயம் கிடச்சிது. ஸோ ப்ளஸ் ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்தும் மக்கள்கிட்ட ஒரு நான் கைப்படி மண்ணை சேகரிச்சிருக்கேன். இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடு மண்ணை வச்சு அவரோட உருவத்தை சிலையாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டாக்குமெண்ட்ரி சப்மிட் பண்ணுறது வந்து இன்றைக்கி இருக்கிற நம்ம எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ்க்கு வந்து நிச்சயமாக உதவும் நான் நம்புகிறேன். நான் எடுத்த டேட்டா ஏன்னா மக்களுக்கான பண்ணி அவங்க முழுசாக வந்திருக்கும் போது இது கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ப்ளஸ் இந்த லைஃப் டைம் கிஃப்ட்டாக அண்ணனுக்கு இது கண்டிப்பாக இந்த தமிழ்நாடு மண்ணை வச்சு நான் செஞ்சுருக்கேன். ஏன்னா தமிழ்நாடே அவருது தான் அப்படின்னு ஆயிடுச்சு. இது வந்து நான் எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணேன். அண்ட் ஐ ஹாவ் த சர்வே. நம்ம ரிசல்ட்டு முன்னாடி நான் ஒரு பதிவு பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக நான் போட்டு வரும்போது டிவிகே May 4th ரூல் கண்டிப்பாக பண்ணும் அப்படிங்கிற டேட்டா நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா உண்மையாலுமே நம்ம எங்கெல்லாம் வந்து இப்போ சொல்லிகிட்டு இருப்பாங்க மக்கள் அதிருப்தியாக இருக்காங்க அப்படின்னு, அப்போல்லாம் கிடையாது. ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் அண்ணனை வந்து ஒரு குடும்ப நபராக தான் பார்த்தாங்க. போராட எல்லாம் காட்டுக்குள்ளே ட்ரைபல்ஸ்க்கெல்லாம் வந்து நியூஸஸே வெளியே போகிறதில்ல, கரண்ட் வசதி இல்லாமல் இருக்காங்க. ஆனால் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு விஜய் அண்ணா பேர் தான் இருந்தது, அந்த குழந்தைங்களுக்கு விஜய் அண்ணா பேர் தான் இருந்துச்சு. அந்த மாதிரி எல்லா பக்கமும் அவர் தான் இருக்கார். மக்கள் ரொம்ப அவர் நேசிக்கிறாங்க, நிச்சயமாக நேசிக்கிறாங்க. ஆனால் நான் பார்க்குறதுக்காக காத்துட்ருக்கேன். இந்த ஃபேர்வெல் தளபதி படம்னாலே எக்ஸைட்டட் தான். அதோட எப்பயுமே தளபதி படத்துக்கு செலப்ரேஷன்னா ரோஹிணி தேட்டர் தான். இன்றைக்கி வந்து செலப்ரேஷன் பெருசு. எப்படின்னா தளபதியோட திருவிழா இன்றைக்கி, அதனால் கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னொன்று அவர் சொன்னார்ல வரலாறு திரும்புதுன்னு, உள்ளே போய் செலப்ரேஷனை பாருத்தல. யாருக்குமே இந்த மாதிரி ஒரு செலப்ரேஷன் கிடையாது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை ஒன் லாஸ்ட் டான்ஸு, அதுக்காக தான் எல்லாம் வந்திருக்கோம். அதுக்கு மட்டும்தான் வந்திருக்கோம். ஆடி முடிச்சுட்டு வந்தாடா, இன்னும் செலப்ரேஷன் இருக்குது. நான் ஒர்க் பண்ணுறேன் ப்ரோ. லீவ் போட்டு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு நாள் தளபதியை பிக் ஸ்க்ரீனில் இன்றைக்கி தான் பார்க்க முடியும். அதனால் வந்து லீவ் போட்டு வந்துட்டேன் ப்ரோ. ஜனநாயகன் FDFXக்காக வந்திருக்கேன். தளபதி வெறியன். நேற்று நைட்டுலேருந்தே தூக்கம் இல்லை. எங்கேயுமே டிக்கெட் கேட்டு ட்ரை பண்ணி நைட்டு ஃபுல்லாக ரோகிணி, அங்கே அம்பத்தூர் ராக்கி, முருகா தேட்டர், அந்த பக்கம் இதில் ஆவடி, எங்கே பார்த்தாலும் அலைஞ்சி டிக்கெட்டு சுத்தமாக கிடைக்கவே இல்லை. அவன் வாங்கிட்டு கடைசியாக ஃபைனலாக பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஜனவரியில் வர வேண்டிய படம், அப்போ வந்து இந்த படம் இளைய தளபதி வந்திருக்கும். இப்போ வந்து நான் தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய்னு டைட்டில் கார்டு, அந்த டைட்டில் கார்டுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 1000 crore ஃபஸ்ட்டு இயர் இந்த வருஷத்தில் 1000 crore கண்டிப்பாக அடிக்கும். அதில் நோ டவுட் ஆன் இட். படம் தமிழ் சினிமாவில் இந்த அளவுக்கு புக்கிங்கும் போனதில்லை. நேற்று புக்கிங் போயிட்டு உட்காடுறோம், ஏஜிஎஸ் போயிட்டு அந்த இது ஆன் பண்ணுறோம், நெட்ஒர்க் டவுன், சர்வர் டவுன். சரியான இந்த மாதிரி ஒரு புக்கிங் இது வரைக்கும் நடந்தே கிடையாது. லாஸ்ட் டைம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக காலையிலேருந்து 7 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எவ்ரிதிங் ஃபார் தளபதி. ஐ லவ் இட். தளபதி டை ஹார்ட் ஃபேன் ஃப்ரம் சக்தி.
சரி, என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கீங்க? ஒரே எக்ஸ்பெக்டேஷன், தளபதியை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும், அவ்வளோதான். அவ்வளோதான், ஒரே எக்ஸ்பெக்டேஷன். சரி, எவ்வளோ வசூல் பண்ணீங்க படம்? வசூல் கண்டிப்பாக 500 கோடிக்கு மேலே. 500 கோடிக்கு மேலே. கடைசி படம் தானே, அதனால அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்கு. ஆனால் கொஞ்சம் சோகமாக தான் இருக்கும் கடைசி படம் அதோட. ஆமாம், தளபதி படம் ரிலீஸ் ஆயிருக்கு, திருவிழா மாதிரி இருக்கு. என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கீங்க படத்துக்கு? என்ன எதிர்பார்ப்பு? எதிர்பார்ப்புலாம் இல்லை ப்ரோ, தளபதி நடிச்சிருக்காரு, அதனால் நாங்கள் தளபதி சும்மா ஸ்க்ரீனில் வந்தாலே பார்க்க வருவோம். படமே நடிச்சிருக்கா போல், அது என்ன தான் லீக் ஆனாலும் பரவாயில்ல, எங்கள் தளபதி நடிச்சிருக்காரு, நாங்கள் பார்க்க வருவோம். அவரோட ஃபேன் நானே, தொண்டரும். அதனால் இப்போ படம் பார்க்க வந்துருவோம். திருவிழா மாரி இருக்குது, அங்கே கத்தி டான்ஸ் ஆனதுனால ஒழுங்காக வாய்ஸ் வர மாட்டேங்குது. சரியான டான்ஸு, ஒன்றுமே தடுக்க முடியல. ஐயா இது தளபதி படம், அவ்வளோதான். தளபதி ஐயோ அருமையான பாட்டு ஓடுது ப்ரோ. சரி, படத்துல எந்த மூமெண்ட்காக வெயிட் பண்றீங்க? ப்ரோ நாங்கள் இன்னும் ஒரு சீன் கூட பார்க்கல ப்ரோ, எல்லா மூமெண்ட்டும் பிளாஸ்ட் தான் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. இன்னும் வாட்டி சொல்லிக்கிறேன், ஐயா இது தளபதி படம், அவ்வளோதான், எங்களுக்கு அது போதும். நோ, எலெக்ஷனும் நம்ம தான், கலெக்ஷனும் நம்ம தான், அவ்வளோதான். என்னடா சொல்கிறது? எதிர்பார்ப்பே இல்லை தலைவா, படத்து தலைவே பார்க்கணும், அவ்வளோதான். எனக்கு வேறு எதுவுமே இல்லை, ஸ்க்ரீனில் பார்க்கறது மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. சென்சார் சர்டிஃபிகேட்டு ஸ்க்ரீனில் வந்தால் கிளியுது ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. தளபதி சொல்கிற மாதிரி ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன், பேச்சை நானே கேட்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு எதிர்பார்ப்பு? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டடாக இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா? ஃபர்ஸ்ட் டைம் தான். ஓகே, இது வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம். வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு இப்போ தான் வரேன். வந்திருக்கீங்க. எனக்கு பெருசாக எதுவும் எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை, எப்படி நல்லா இருக்கும் தெரியும். நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இல்லை, நான் ஆல்ரெடி போயிருக்கேன். தளபதியோட எப்படி இருக்கு? இது கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது, ஏன்னா தளபதியோட லாஸ்ட் படம். ஸோ என்ஜாய் பண்ணிட்டு நல்லபடியாக ஃப்ரெண்ட்ஸோட மாஸ் பண்ணிட்டு போகலான்னு வந்துருக்கோம். நான்லாம் பக்காவாக வந்திருக்கேன்னா, நாங்களாம் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். 6 மணி ஷோன்னாங்க, என்னாலும் தளபதியே தமிழ் மண்ணில் தான் பார்க்கணுன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம். படத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்கேன், லீவ்லாம் சொல்லியாச்சு. திருவிழா தான் பிடிச்ச டைலாகா? என்னடா சொல்றது? ஆல் ஏரியாலேயும் ஆண்டான் கில்லிடா. ப்ரோ இது பெஸ்ட் விஷயம்னு சொல்கிறத விட கடைசி படம்ன்றத ரொம்ப ஃபீலிங்காகவே இருக்குது. இதுக்கப்புறம் பார்க்க முடியுமா? இதனால தான் வந்து அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி வருது. எப்படி ஃபஸ்ட் பார்த்தே ஆகணும், அது ரோகிணியில் பார்த்தே ஆகணுன்றதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே டைம் ரொம்ப ஃபீலிங்காகவும் இருக்குது. படம் முடியும் போது எக்ஸ்பிரஷன் விஜய் பார்க்கணும், அந்த டைட்டில் கார்டு பார்க்கணும், அவ்வளோதான் ப்ரோ எக்ஸ்பிரஷன். டைட்டில் கார்டு பார்க்கணும், டைட்டில் கார்டில் சிஎம் ஜோசப் விஜய்ன்றதை பார்க்கணும், அவரோட இது. அதுக்காக தான் இவ்வளோ வெயிட்டிங். அதுக்காக அவங்களே கொடுத்தது, மக்களே கொடுத்தது, அதை என்ஜாய் பண்ணி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணலாம் ப்ரோ. தளபதி படம் சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க, தலைவன் படம் எப்போவுமே சூப்பராக இருக்கும். கடைசி படம்ன்றது கவலையாக இருக்குது. ஆனால் நாங்கள் கண்டிப்பாக எல்லா ரிவ்யூஸ்க்கும் வருவோம், இதே மாதிரி பிளாஸ்ட் பண்ணுவோம். தலை ஒரு மிக்சடான எமோஷனாக இருக்குது தலை. இப்போ பார்த்து எப்படி இப்போ வந்துட்டு நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஆனால் இதான் எங்கள் அண்ணனோட கடைசி படம்னு கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. இவ்வளோ நாள் 6 மாதம் ஒரு சென்சாருக்காக வெயிட் பண்ணி இன்னைக்கு உள்ளே போனோன்னே பிளாஸ்ட் தான். எங்கள் அண்ணனுக்காக தான் வந்திருக்கோம். எங்கள் அண்ணன் மட்டும்தான் இனிமேல். சிஎம் பிஎம் எல்லாமே எங்கள் அண்ணன் தான். இது என்னதான் லீக் ஆனாலும் தளபதியோட லாஸ்ட் படத்துக்கு எப்படி இருந்தாலும் வர கூட்டம் வரதான் செய்யும். அண்ட் லாஸ்ட் படம்ன்றப்போ எல்லா படத்துக்குமே செலிப்ரேஷன் சூப்பராக இருக்கும். அண்ட் லாஸ்ட் படம்ன்றப்போ செம்மையாக இருக்குது. சூப்பர் எக்ஸைட்டட் தான். என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கீங்க? எக்ஸ்பெக்டேஷனே இல்லை, போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், அவ்வளோதான். எந்த மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்றீங்க படத்துல? எந்த ஒரு மூமெண்ட், ஏதாச்சும் மூமெண்ட் இருக்கா? தளபதி வந்தாலே ஜாலியாக தானே ப்ரோ இருக்கும். சூப்பர், தேங்க்யூ. நீங்க ஆக்சுவலாக இதோட லாஸ்ட் மூவி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஃபேன் கேலாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு சிஎம்மாக இருந்து தமிழ்நாடு ரொம்ப நல்லது பண்ணது ரொம்ப பெருமையாக இருக்குது. படம் எவ்வளோ வசூலாகும் நினைக்கிறீங்க? மேபி கூட வந்து பார்த்தாலும் உங்களுக்கே தெரியுமே எவ்வளோ ஆகும்னு. நீங்க எவ்வளோ நினைக்கிறீங்க? ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல, ரொம்ப இதாக இருக்குது சார். ஸோ ஃபேன்ஸ் மனசை பிடிச்சிட்டாரு, ரொம்ப கஷ்டம். எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிஎம் படம் வேற என்ன வேணும்? படம் எவ்வளோ வசூலாகும் நினைக்கிறீங்க? 600 கோடி 700 கோடி 1000 கோடி நம்ம தான் வசூலாலே நம்ம தான், வேற யார் பார்க்கடா? இது சிஎம் படம். எங்கே வந்திருக்கீங்க? நாங்கள் கன்னியாகுமரி. இங்கே ஒர்க் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஷோ ரோகிணியில் பார்க்கணும்னு சொல்லி தான் வந்தோம், பார்த்துட்டோம். செலிப்ரேஷன் எப்படி இருந்தது? சொல்லவா வேணும் ப்ரோ, நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. எப்படி இருக்கு? பக்காவாக இருக்கு. நம்ம தான் தளபதி படம், நம்ம தான். தளபதி படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கீங்க, என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கீங்க? என்ன எதிர்பார்ப்பு? செமையாக இருக்கும், பயங்கரமாக. ஓகே, படத்துல எந்த மூமெண்ட்காக வெயிட் பண்றீங்க? டான்ஸ்க்கா? டைட்டில் கார்டு சிஎம் ஜோசப் விஜய். செலிப்ரேஷன் எல்லாம் வந்து ரோகிணியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. மாஸ் பண்ணுவாங்க,
சரிங்களா. எப்படி செலிப்ரேஷன்? இந்த செலிப்ரேஷன் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது சரிங்களா. இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சரிங்களா. அண்ணனோட வந்து கடைசி படம், அந்த கடைசி படம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக வந்து செலிப்ரேஷன் பண்ணோன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி செலிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாளில் திரும்பி நடக்குமான்றது தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு அண்ணனோட டான்ஸை வந்து மூமெண்ட்டை வந்து பல வருஷமாக பார்த்துட்டு இருந்தோம். முதல் படத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தோம். கடைசியாக அவரோட டான்ஸை வந்து பார்க்க போகிறோம். ஒரே எமோஷனாக இருக்குது. திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேட்டர்ஸில் வந்து பார்ப்போமான்றது தெரியல எனக்கு. ஓகேங்களா, ஒரு எமோஷனோட தான் போயிட்டு வர போகிறோம். ரொம்ப நன்றி. தளபதி கிட்ட பிடிச்ச விஷயம்? தளபதிக்கு வந்து பிடிச்ச விஷயம் வந்து நிறைய இருக்குங்க. 1-2 சொல்கிறது நிறைய இருக்குது. மக்களுக்கு பண்ணுறதுலேருந்து எல்லாமே இருக்குது. ஒன்றுன்ட்டு சொல்ல முடியாது, நிறைய இருக்குது. தளபதி ஜனநாயகன் படத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ப்ரோ பயங்கரமாக இருக்குது ப்ரோ. என்ன ஒன்று ஃபஸ்ட்டு மாரி நம்மளால் பண்ண முடியல. ஏன்னா சேம் ஆர்டர் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதாவது ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ரீசெண்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இதை கூட சில நிறைய கட்சி தற்கொலைகள் வந்து தப்பாக போட்டுருவாங்க. ரீசெண்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள். ஏதாவது சண்டை எதனா ஆச்சா பாருங்கள். ஆனால் எதனா ஒரு மூலையில் எதனா ஒன்று நடக்கும், அதை தூக்கி அதை தான் மெயினாக போட்டு பெரிய ஷோ ஆக்கி விட்றாங்க. எங்கள் தளபதி சேம் ஆகிட்டார். அதுக்கான அணியில் அடக்கும்போது தான் எங்களால் இருந்தாலும் சேம் ஆகிட்டார். அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நாங்கள் ரீசெண்டாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு என்ன ப்ரோ, அந்த சென்சார் சர்டிஃபிகேட் தான் ப்ரோ எங்களுக்கு மெயின். வேறு என்ன ப்ரோ, அதுக்காக தானே ப்ரோ 6-7 மாதமாக நாங்கள் வெயிட் பண்ணோம். அது கழிச்சா போதும் ப்ரோ. அப்படியே பிளாஸ்ட் தான் ப்ரோ. நாங்கள் அப்படியே தேட்டரில் சிஎம்க்கு ஹாப்பி. அது என்னது ஜனநாயகன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கும் இந்த லீக் ஆச்சு இல்லை ப்ரோ. அது இருந்தாலும் நீங்கள் கிரேஸ் வந்து குறையல தளபதிக்கு. அந்த ஓப்பனிங்ஸும் இருக்குது. யார் நினச்சாலும் அதை வந்து டேமேஜ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து தளபதி ஃபேன்ஸ் வந்து சென்னை இந்தியா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லும் வேர்ல்டு ஃபுல்லாகவும் இருக்காங்க. இப்போ வந்து என் வீடு பக்கத்தில் தான் இருந்தாலும் என் ஷோ வந்து ஈவினிங் தான் இருந்தாலும் நான் செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கேன். ஆமாம், செலிப்ரேஷன் சூப்பராக இருக்குது. பாலெலாம் நாங்கள் தான் ஊற்றுவோம். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. படத்துலையா, படத்தில் வந்து அவர் என்ட்ரிக்கு தான் விஷ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து அவர் உமன்ஸுக்காக எடுத்திருக்காரு போல் இந்த படத்தை. இப்போ வந்து இந்த கட்சி உமன்ஸ் ஸ்பேஸு ப்ளஸ் மோர் உமன்ஸ் தான் இருக்குன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு பார்த்து வந்திருக்கோம். ப்ளஸ் கூட இப்போ இந்தியா ஃபுல்லாக வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் போயிட்டுருக்கு அவரோட. இப்போ அவரும் வந்து நேற்று வந்து அந்த ப்ரொட்டஸ்ட்காக எல்லோரும் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த யாருமே குறை கொடுக்கல அவர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அவரும் வந்து ட்வீட் போட்டிருந்தார். இப்போ வந்து என்ன வந்து அந்த இளைஞர்கள்லாம் அந்த இந்தியா ஃபுல்லாக இருக்கவங்க பிரதமர் வேட்பாளராக வந்து விஜய் சொல்லியிருக்காரு. அவர் தான் விஜய் ஜோசப் விஜய் தான். அவர் தான். அவரும் கொஞ்சம் இந்தமாரி நிறைய ஸ்டேட்ஸில் வந்து ஓப்பன் பண்ணால் இளைஞர்கள் சப்போர்ட் கொஞ்சம் இருக்குன்னு நான் வந்து சோஷியல் மீடியா பார்த்துட்ருக்கேன். ஸோ இது வந்து நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இது வந்து அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா நல்லா இந்தமாரி டெவலப் பண்ணுவோம் பல ஸ்டேட்ஸ்க்கும். அவ்வளோதான் சொல்லுவேன். எப்போவுமே ரோகிணினாலே மாசாக தான் இருக்கும் எப்போவுமே. அதுவும் தளபதி படம்னா வந்து சொல்லவே தேவையில்லை. எப்பவுமே எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். இந்த வாட்டி நான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் ரோகிணிக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த ஜனநாயகன் பார்க்குறதுக்கு, ஸோ செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து எவ்வளோ தடைகளை தாண்டி வந்திருக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நாங்கள் எதிர்பார்த்தது என்னென்னா, சரி இப்போ அவர் சிஎம் இருக்க முன்னாடியே வந்திருந்தால் ஏதோ சுமாராக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ இதுக்கப்புறம் சிஎம் ஆனதுக்கப்புறம் வந்துருந்தா இப்போ வந்து யாரும் எதிர்பார்க்குற விஷயம். எங்கள் தலைவரை வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து பார்த்தோன்னா சிஎம் ஜோசப் விஜய் அந்த டைட்டில் கடோட பார்க்குறதுல ரொம்ப ஹாப்பினஸ் எனக்கு. கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையணும். வெற்றி அடையணும் இல்லை, வெற்றி அடைஞ்சிருச்சு ஆல்ரெடி. ஸோ நீங்கள் கேளுங்க. புரியல. கண்டிப்பாக தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு 1000 crore வந்து கண்டிப்பாக அடிக்கும். கன்ஃபார்மாக அடிக்கும் இந்த படம். தமிழில் ஃபஸ்ட்டு படமாக இருக்கும் இந்த படம். 1000 கோடி அடிக்கும். ஜனநாயகம் தான் எனக்குமே. ஸோ பிளாஸ்ட்டு படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஓகே, அண்ணனை மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சரி, படத்தில் எந்த மூமெண்ட்காக வெயிட் பண்ணுறீங்க? டான்ஸா, காமெடி சீனா, டைட்டில் கார்டா? ஹானரபுள் சிஎம் அந்த ஒரு அது மட்டும்தான். அதுக்கு தேட்டரே தெரிக்கும், நாங்களே தெரிச்சிருவோம். வேற மாதிரி நம்ம ஹானரபுள் சிஎம் தான். அண்ணனோட டைட்டில் கார்டு தான். ஏன்னா இதான் அந்த சிஎம்ங்கிற ஃபஸ்ட்டு டைட்டில் கார்டு, லாஸ்ட்டு டைட்டில் கார்டு எல்லாமே. அதுக்கு மட்டும் பயங்கர வெயிட்டிங்கு. படத்தை தவிர படம் நிறைய பேர் பார்த்துட்டாங்க. அது ரொம்ப மாசாக இருக்குது. எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி இருக்குன்ட்டு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அதை விட வேறு லெவலில் டபுள் மடங்கில் இருக்குது. பயங்கரமாக மரண மாசாக இருக்குது. படத்தில் எந்த மூமெண்ட்காக வெயிட் பண்ணுறீங்க? எல்லா மூமெண்ட்டுக்கும் வெயிட் பண்ணுறோம். விளம்பரம் கூட விட மாட்டோம்.
விளம்பரம் கூட விட மாட்டோம், எல்லாத்தையும் பார்த்து கத்தின்னு தான் இருப்போம். ஆக்சுவலாக ஃபுல் படத்துக்குமே வெயிட் பண்ணுறோம். ஓகே, படம் ஏற்கனவே வந்து ஆன்லைனில் வந்து ஒரு சிங் கூட பார்க்கல. தளபதி கன்னிஸ் நாங்களாம் கண்டிப்பாக பார்க்கல. தேட்டரில் தான் பார்க்கணுன்ற தளபதி ரசிகர்கள் கண்டிப்பாக இந்த படத்தை லீக் ஆயிடுச்சுல பார்த்துருக்கவே மாட்டாங்க. அவங்க இது வரைக்கும் வெயிட் பண்ணது இந்த நாளைக்காக தான் வெயிட் பண்ணது. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க உள்ளே போயிட்டு. தளபதிக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே பிடிச்சிருக்கு, தளபதியே பிடிச்சிருக்கு. தளபதி அவரோட காம்னஸ் ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையுமே காமாக ஹேண்டில் பண்ணுவார். ரொம்ப காமாக, டென்ஷன் இல்லாமல் ரொம்ப கூலாக இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும். அது ஒரு இன்ஸ்பிரேஷனும் கூட எங்களுக்குலாம். படம் லீக் ஆன படம் எவ்வளோ வசூல் அடிக்க போகுதுன்னு பார்க்க தான் போகிறீங்க. ஏன்னா லீக் ஆன படம் டவுட் தான். ஆனால் இந்த படம் சொல்கிறேன், லீக் ஆகிட்டு இருக்கு. லீக் ஆகிட்டும் வசூல் அடிச்சு பின்னி எடுக்க போகுது. எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்போ இது வரைக்கும் அதிக வசூல் அடித்த படத்தை கூட முறியடிக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் ஆக்சுவலாக லீக் ஆன படம் தான், பட் இது தளபதி படம், மைண்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோ. தளபதி விஜயின் ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. டைட்டில் ஸ்பான்சர் பிரஸ்டா விமென்ஸ் வேர். பிரஸ்டா அனைத்திலும் பெஸ்டா. பிரஸ்டா இன்னர்வேர்ஸ், leggings, nighties. Powered by the Chennai Silks. Let the celebrations begin. VCare, one-stop solution for all your skin and hair needs. VVD, 80 years of legacy in consumer goods. Supporting partner Waldress. Yes, India can. India's superpower begins here.